கார் ஓட்டும்போது ஃபோன் நம்ம சும்மாவே வந்து சிக்னல் அடிக்கும் போது இப்படி எடுத்து பார்ப்போம், இப்படி எப்போ தான் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஃபோன் இப்படி எடுத்தேன். பக்கத்தில் வந்து போலீஸ் பைக்ல இருந்து லைட் அடிச்சாரு, ஓரம்போ அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து லைட் அடிப்பாங்க. ஸோ அப்படியே பெட்ரோல் பங்க்ல போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே அவர் எங்கிட்ட கேட்கல. முன்னாடி வந்து QR கோட் இருக்கும், நம்ம லைசன்ஸ் பிளேட் டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை போய் ஸ்கேன் பண்ணி அவர் வந்து கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. சார் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார், ஜஸ்ட் நான் எடுத்தேன், அதனால அதுக்குள்ளே வந்துட்டீங்க, ஸோ நான் எதுவும் யூஸ் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிடுங்க, இஃப் யூ ஹேவ் எனி queries go to court அப்படின்னாங்க. கொடுத்துட்டு குட் டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷ் பண்ணி தான் அனுப்புவாங்க, எதுவும் திட்ட மாட்டாங்க. அங்கே வந்து நம்ம கார்லேருந்து இறங்கவே கூடாது. ஸோ நம்ம போலீஸ் வந்து நிற்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு சைடில் கையில் எதுவுமே வச்சுக்கூடாது, இப்படி உட்காந்துக்கணும், கை ஃப்ரீயாக வச்சுட்டு. ஸோ நம்ம எதுவும் வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே சில இடத்துல வந்து நம்ம இறங்கலையா, மரியாதை இல்லையா, சாவி எடுத்துட்டாடா அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் அங்கே வந்து நீங்கள் காரை விட்டு இறங்கக்கூடாது. ஸோ நான் உடனே வந்து நான் என்ன பண்ணுவேன், டைரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டேன் நானே. ஸோ யூஸ்வலாக நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா அட்டானிலாம் வச்சுட்டு லாயர் மூலமாக தான் போவோம். ஸ்ட்ரைட்டாக உடனே அதை வாங்கிட்டு எனக்கு வந்து கோவம், என்ன வந்து எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஸோ நம்ம தப்பே பண்ணல, நம்ம இது போகணும் அப்படின்னு சொல்லி நேராக கோர்ட்டுக்கு போயிட்டேன். கோர்ட்டுக்கு போனால் அது உங்கள் கேஸ் இன்னும் எங்களுக்கு ஃபைல் வரவே இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கு கோர்ட் ஓப்பன் பண்ணுவீங்க? 8 o'clock 7 o'clock அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது போய் நின்று ஜட்ஜை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக அன்றைக்கே போய் ஜட்ஜு பார்த்து எனக்கு எவ்வளோ ஒரு $350 கிட்ட ஃபைன் போட்டிருந்தாங்க. $400 அரௌண்ட் 25,000 மொபைல் எடுத்து இப்படி வச்சதுக்கு. ஸோ நான் போயிட்டு அங்கே ஜட்ஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பாங்க டைப் பண்ணுறவங்க மாதிரி, நீங்கள் ஜட்ஜை கண்டிப்பாக பார்க்கணுமா, நானே உங்களுக்கு ஃபைனை வந்து ஐ ரெடியூஸ் $200 நான் ரெடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இங்கே பே பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக வரது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் ஜட்ஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஜட்ஜ் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. 3 பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு அவர் நினச்சிருக்கலாம், ஸோ அதனால வந்து ஃபைன் போட்டிருக்கலாம், பட் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அப்படி மொபைல் எடுத்து சும்மா பார்த்துட்டு தான் வச்சேன் அப்படின்னு சொன்னேன். பட் உங்களுக்கு ரூல் தெரியும், கையிலே வந்து ஹேண்டில் டிவைஸ் வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம், பட் கையில் வச்சதே வந்து குற்றம் தான், அது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், பட் எனக்கு தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே வந்து சரி நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க, குற்றத்தையும் ஒத்துக்கிட்டீங்க, நான் உங்களுடைய ஃபைன் கேன்சல் பண்ணுறேன், 3 மாதம் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன், நீங்க இந்த 3 மாசம் வந்து எந்த தப்புமே செய்யக்கூடாது, எது டிராஃபிக் வயலேஷன் எதுவும் பண்ணக்கூடாது, சப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் த ஃபைன், ஓகேவா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வயலேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டேன். பரவாயில்ல, தைரியமா போய் ஃபைனை கட்டாம நேர்ல போய் பேசியிருக்கீங்க, அதுவே பாராட்ட வேண்டிய விஷயம். அங்க யூஎஸ்ல இருந்து ஒரு ஹவுஸ் டூர் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஹவுஸ் டூர் அண்ட் அங்க யூஎஸ்ல இருந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு கால் வந்தது, சித்து பேசுறேன், விஜய் சித்து பேசுறேன் அப்படின்னு வந்து கால் பண்ணாரு. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல, அதனால தான் நான் வந்து சரி நீங்கள் என்ன தெரியலன்னு சொன்னாலும் நான் உங்ககிட்ட பேசிடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி பரவாயில்லடா பேசிடலாம், அவமானப்பட்டாலும் பரவாயில்ல பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாரு எனக்கு. ஓகே, அவர் கால் பண்ணும்போது அவர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ஓகே.